ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இன்று இதை கேட்டுவிட்டு, நான் சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக கண்மூடி உறக்கம் கொள் தங்கமே. நீ எந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. உன்னுடைய மிகப்பெரிய ஆசை ஒன்று நிறைவேறப் போகின்றது. நாளை உன் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான சம்பவம் நடைபெறப் போகின்றது. சந்தோஷத்திற்காக தயாராக இரு. அதனால்தான் இதை கேட்டுவிட்டு கண்மூடி உறக்கம் கொள் என்று கூறுகின்றேன். எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் தாங்க முடியாத கஷ்டம் உன்னை சுற்றி இருக்கின்றதோ அப்பொழுது சந்தோஷமும் உன் அருகில்தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள் தங்கமே. முதலில் கஷ்டத்தில் இருந்து எப்படி தப்பிப்பது என்று நினைக்காதே. கஷ்டத்தை தைரியமாக எதிர்கொள்ள கற்றுக்கொள். எனக்கு கஷ்டம் வந்துவிட்டது, இதை எப்படி சமாளிப்பது, இதை எப்படி சமாளிக்க முடியும் என்ற எதிர்மறையான எண்ணத்தை முதலில் விட்டுவிடு. எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம். அனைத்தையும் சமாளிக்கும் திறனை என் அப்பா முருகர் எனக்கு நிச்சயமாக கொடுப்பார் என்ற நம்பிக்கையை வளர்த்துக்கொள். அதைத்தான் நான் உன்னிடத்தில் இருந்தும் எதிர்பார்க்கின்றேன். நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம். நான் உனக்காக எப்பொழுதும் இருக்கின்றேன். உன் வாழ்க்கை களை கட்டப் போகின்றது. சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகின்றாய். நீ என்னிடத்தில் சந்தோஷமாக வந்து நான் நினைப்பதெல்லாம் இப்பொழுதுதானப்பா நடக்கிறது என்று மகிழ்ச்சியாக கூறப்போகின்றாய். உனக்கான நல்ல காலம் நெருங்கிவிட்டது. நீ வேண்டியதை தரும் காலம் வந்துவிட்டது. நீ வேண்டியதை அப்படியே தரும் தெய்வம் நான். நிச்சயமாக நாளையே ஒரு சிறப்பான சம்பவத்தை சந்திக்க நீ தயாராக இரு. எதையும் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. இழந்ததை நினைத்து அழுது கொண்டிருக்காதே. இருப்பதை தொலைத்து விடாதே. போனதை நினைத்து கொண்டிருந்தால் இப்பொழுது இருப்பதையும் தொலைத்துவிட்டு நின்று விடுவாய். எதை நினைத்தும் வருத்தம் கொள்ளாதே. உன் திட்டத்தின் முதல் படி, முதல் கட்டம் வெற்றிகரமாக முடியும். ஆனால் அதை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வது முக்கியம். பாதியில் நின்று விடாதே. எதற்கும் துணிந்து போராடு. வெற்றி உன் பெயரில் எழுதப்படும். எந்த திட்டத்தையும் செயல்படுத்த நிதானம் தேவை. மலையின் உச்சியை ஒரே மூச்சில் அடைய முடியாது. படிப்படியாக முன்னேறினால் வாழ்க்கையின் உச்சியை தொட முடியும். நேற்றை விட இன்று ஒரு அடியாவது முன்னேறினாயா என்று உன்னை நீயே கேள். நம்பிக்கை, பொறுமை உன்னிடம் உள்ளது. உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். நான் நடத்தி தருவேன். என் அருளை தேடி உன் பயணம் மேற்கொள். நிச்சயம் கூடிய விரைவில் வந்தடைவாய். நாளை நடக்கவிருக்கும் சந்தோஷத்திற்காக காத்து கொண்டிரு. இப்பொழுதுக்கு சந்தோஷமாக நிம்மதியாக கண்மூடி நித்திரை கொள். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.